தமிழக வெற்றிக் கழக தோழர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நடிகர் விஜய் அவர் கோடம்பாக்கத்திலிருந்து வந்திருக்கின்றார், சாலிகிராமத்திலிருந்து வந்திருக்கின்றார். அவருக்கு என்ன அரசியல் அடிப்படை புரிதல் இருக்கும் இப்படி என்று தந்தி தொலைக்காட்சியில் இந்த மரியாதைக்குரிய அண்ணன் கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு அவர்கள் கடுமையான விமர்சனங்களை ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சிகளிலும் வைத்து வருகிறார். அவருக்கு என்ன ஒரு தளபதியின் மீது என்ன ஒரு வெறுப்பு என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு நடிகர் தான். நடிகர் ஒரு கலைஞர். முதல்ல உண்மையில் கலைஞர்களாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல கலைஞன் தான் நாடு போற்றும் ஒரு நல்ல ரசிகர்களை உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு அவர் படம் வந்தால் அவரை மிகவும் ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் அதிகமாக உள்ளனர். அவர் மீது விசுவாசம் பற்று கொண்ட அனைவரும் உள்ளார்கள். அவர் ஒரு காலகட்டத்தின் மீது இப்போது 50 வயதான அவருக்கு ஆகின்றது. இப்போ அடிப்படை புரிதல் இல்லை என்று சொல்வது என்ன வகையான அது பேச்சு என்று அவருக்கு தான் தெரிய வேண்டும். ஏன்னா 50 வயதில் தானே வந்திருக்காரு. எல்லாரும் அரசியல் கடைஞ்சி குடிச்சிட்டு எல்லாம் வந்திருக்காங்களா? முதலில் அந்த மரியாதைக்குரிய அண்ணன் தெரிந்து கொள்ள வேண்டும். கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். கலைஞர்கள், சினிமா கலைஞர்கள் என்றால் அவ்வளவு அவங்களுக்கு ஒரு எளிதாக தெரிகின்றது. சினிமா கலைஞர்கள் யார்? நீங்கள் சினிமா கலைஞர்களுடன் தொடர்பு இல்லாதவர்களா? சினிமா கலைஞர்களோடு இணைந்து அரசியலில் அவர்கள் பின்னணியில் இருந்து அவர்கள் கட்சியில் உள்ள ஒதுக்கப்பட்ட சின்னத்திலே நின்று நீங்கள் 2011, 2016 ஆண்டுகளில் நீங்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கின்றீர்கள். ஆனால் விஜயை திரைப்பட துறையின் மூலமாக தமிழகம் முழுவதும் அறியும். ஆனால் உங்களை தமிழகம் முழுவதும் அறிவது எதை டிவி நிகழ்ச்சியில் விவாதங்களில் நீங்கள் அடிக்கடி வருவதனால் இவர் ஒரு கட்சி தலைவர், இவர் ஒரு கொங்கு பேரவை கட்சி தலைவர், இவருடைய பேர் அண்ணன் தனியரசு அவர்கள் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பேர் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எந்தவித தனிப்பட்ட செல்வாக்கும் கிடையாது. நீங்கள் யாருடையாவது ஒட்டி கொண்டு தான் நீங்கள் உங்கள் அரசியல் உங்கள் குழு தான் அது. நீங்கள் ஒன்றும் பெரிய அரசியல் தலைவர்கள் என்று நான் குறைவாக சொல்கிறேன் என்று நினைக்கக்கூடாது. நீங்கள் அந்த அளவுக்கு தளபதி விஜயை நீங்கள் ஒரு மட்டமாக விமர்சித்து வருகிறீர்கள். ஒரு நடிகனுக்கு என்ன தெரியும்? அவன் பின்னால் எத்தனை பேர் போகிறீர்கள்? அப்படியெல்லாம் நீங்கள் அடிக்கடி பேசி வருகிறீர்கள். ஆனால் இப்போ அன்று ஆண்டு விழா நடந்தது. அதற்கு முக்கிய அழைப்பாளர்கள் வந்தார்கள். அங்கு யார் வந்தார்கள்? கட்சி நிர்வாகிகள், அதுக்கு விருந்தினர்கள். இப்படி கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான் அந்த ஆண்டு விழாவில் கலந்து கொண்டாங்க. அதில் பிரசாந்த் கிஷோர் ஒரு பீகாரியில் ஒரு கட்சி தலைவராக உள்ளார். அவர் ஒரு கெஸ்ட் அழைப்பாளராகத்தான் அவர் அங்கே வந்தார். அவரை விமர்சனம் செய்தீர்கள். ஒரு கூலிக்காரன் என்றீர்கள். கூலிக்காரன் என்று சொல்லக்கூடாது என்று அந்த நெறியாளர் சொல்லும்போது அப்போ ஒரு வேலையாள் ஒரு பணிபுரிவராக சொல்லிக் கொள்வோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை மாற்றி சொல்கிறீர்கள். இப்படி எதற்காக இந்த மாதிரி விமர்சனங்கள் செய்கிறீர்கள்? உங்களுக்கு எந்த வகையில் அவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கின்றது? அது என்ன காரணம்? நீங்கள் சினிமா கலைஞர்கள், அவங்க தொழில் அது. அவங்க தொழிலிருந்து வராங்க, அரசியலுக்கு வருவாங்க. அரசியல் பிறக்கும் போதே நீங்கள் பட்டதாரி, அரசியல் பட்டதாரி என்ற பட்டம் வைத்து கொண்டு வந்துள்ளீர்களா? கிடையாது. அதனால் அந்த 50 வயது தான் ஆகின்றது தளபதி அவர்களுக்கு. இன்னும் ஒரு 10 ஆண்டு காலமானால் அவர் அரசியலில் எவ்வளவோ புரிதல்களை கண்டு விடுவார்கள், கரைத்து குடித்து விடுவார்கள். புரட்சி தலைவரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு திரைப்பட கலைஞர்கள் தான். நடிகர் கூட நான் சொல்ல மாட்டேன், புரட்சி தலைவர். அவருடன் இணைந்து எத்தனை ஒரு எளிதான மனிதர்கள் பதவியில் சென்று ஒட்டி கொண்டிருந்தார்கள் தெரியும், உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போ புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருந்தார்கள். அவர்கள் பின்னணியில் எத்தனை பேர் ஒட்டி கொண்டிருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும்.
நீங்களே அதே கட்சியில் நின்று அந்த இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் இரண்டு தடவை. இதை நீங்கள் மறந்துதான் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நமக்கு எங்களால் உணர முடிகிறது, சிரிப்பாகவும் இருக்கின்றது. நீங்கள் இப்போ இந்த பிரசாந்த் கிஷோருங்கிறவர் அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர். அவர் அனைத்து கட்சிகளுக்குமே தமிழகத்தில் உள்ள கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்துருக்கார். அதை உங்களால் மறுக்க முடியுமா? முடியாது. அப்போ அதை சொல்ல மாட்டேங்கிங்க. இப்போ அவர் அவர் இந்தி கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு சைன் பண்ணும்போது ஏன் அந்த பிரசாந்த் கிஷோர் ஏன் அதில் கையெழுத்து போடணும்னு என்ன அவசியம் இருக்கின்றது? அவர் ஒரு சிறப்பு அழைப்பாளர் தான். பீகாரில் ஒரு கட்சி துவங்கி இருக்கின்றார். அதில் அவர் தோல்வி அடைந்திருக்கின்றார். வெற்றி தோல்வி என்பது வெவ்வேறு. அவர் என்ன அசகாய சூரரா? வழிவகை செய்து கொடுத்தவர்களுக்குரிய ஒரு வியூக வகுப்பாளர் தான். ஆனால் அதில் இருக்கிற குளறுபடிகளை அவர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் செல்வாக்கு கம்மியாகத்தான் இருக்கின்றது. திட்டம் மட்டும்தான் அவரால் போட முடியும். அப்படித்தான் அவர் இருந்திருக்கின்றார். இப்பொழுது சில திமுகவுக்கு பணியாற்றி இருக்கின்றார். ஒரு பாடல்களை கூட அதற்கு கொடுத்திருக்கின்றார். வியூக வகுப்பாளராக இருந்திருக்கின்றால் அந்த கட்சி ஆட்சி அமைச்சிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கும் அவர் வேலை செய்திருக்கின்றார். அவரை பார்த்து கூலிக்காரர், ஒரு ஒரு தொழிலாளி, ஒரு சம்பளத்துக்கு பணிபுரியும் ஒரு சர்வெண்ட்டு, என்ன ஹோட்டல் சர்வெண்டா, அந்த மாதிரி நீங்கள் விமர்சனம் செய்யும் போது அப்போ அந்த பிகே பிரசாந்த் கிஷோர் அவருக்கு மிகவும் இதை எப்படியாவது விஜயை நாம் கொண்டு வந்த வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அவருக்கு தோன்றிவிடும். நீங்கள் ஒவ்வொன்றாக விஜயை சீண்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஊடகங்களிலும் நான் ஊடகங்களை சொல்லவில்லை, அதுக்கு வருகிற பத்திரிகையாளர்கள் என்று வருகிறார்கள். பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு கட்சியை மட்டும் அவர்கள் தாங்கி பிடித்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். விஜய் அவருடைய சொந்த பணத்தில் தான் எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார். எந்த ஊழலும் செய்யலை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடுங்க. தேவையற்ற விமர்சனங்களை வைக்காதீர்கள். அவர் நடந்தா அதுக்கு ஒரு விமர்சனம், பரந்தூர் போனால் கீழே இறங்கலையே அதுக்கு ஒரு விமர்சனம், தொட்டதுக்கெல்லாம் விமர்சனம், வெளியே விடுறதே இல்லை விமர்சனம், ஒரு உணவு பரிமாற்றம் நடந்தால் அதில் விமர்சனம். இப்படி விமர்சனம் ஏன் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பயம் விட்டது. ஒருவரை பற்றி பேச ஆரம்பித்து விட்டாலே, அதிகமாக பேசிவிட்டாலே அது பயம் வந்தது என்று தான் அர்த்தம். அந்த பயத்தில் தான் உள்ளீர்கள். நீங்கள் பயம் இல்லை என்றால் அதையா நீங்கள் மடியில கணம் இல்லை, வழியில பயம் எதுக்கு? உங்களுக்கு பயம் விட்டது. அதனால் விமர்சனங்களை வைத்து வருகிறீர்கள். நீங்கள் எத்தனை விமர்சனங்களை கற்களை வீசினாலும் அது பூமாலையாக தளபதியின் மீது விழும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.